1 2 1 2. இப்போ பார்த்தீங்கன்னா கிளாக் வைஸில் 1 2 3 4 5. Opposite 5 4 3 2 1. ஒரு கால் மேலே ஒரு கால் போடுங்க. நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி பின்னாடி பாருங்கள். அப் டவுன் அப் டவுன் அப் டவுன். லெக் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்க. அப் டவுன் அப் டவுன் அப் டவுன். காலை அது மாதிரி கொஞ்சம் அகலமாக வச்சுக்கோங்க. டவுன் அப் டவுன். ஆப்போசிட் தலையை ஆப்போசிட்டில் பாருங்கள். கால் எந்த டைரெக்ஷன் போதோ அதுக்கு ஆப்போசிட். அப் டவுன் அப் டவுன் அப் டவுன். ரிலாக்ஸ். இதே பார்த்தீங்கன்னா ஒரு காலை தூக்கி இன்னொரு கால் மேலே வச்சுக்கோங்க. நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். இந்த பக்கம் இந்த பக்கமாக நல்லா ஸ்ட்ரெச் பண்ணலாம். 1 2 1 2. லெக் பண்ணிக்கோங்க ஸ்லோவாக. நல்லா ஸ்ட்ரெச் பண்ணலாம். இதில் முதுகு தண்டோட நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். ஓகே, காலை சேஞ்ச் பண்ணிங்க. ரிலாக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் காலை அகலமாக வைங்க. இந்த மாதிரி கொஞ்சம் காலை அகலமாக வைங்க. கைகளை இந்த மாதிரி வச்சு ஸ்லோவாக முன்னாடி 1 2 3 4 5. ஆப்போசிட் 5 4 3 2 1. ரிலாக்ஸ். அதை கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸ் பண்ணுங்க. ரிலாக்ஸ் 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 ரிலாக்ஸ். மறுபடியும் காலை அகலமாக வச்சுங்க. இப்போ ட்விஸ்ட் பண்ண போகிறோம். நம்மளுடைய கையை நல்லா ஷோல்டர் லெவலுக்கு கொண்டு வந்துட்டு என்னுடைய ரைட் ஹேண்ட் லெஃப்ட் லெக்கினுடைய கணுக்கால் இல்லைன்னா கால் பெருவரில் பிடிச்சிட்டு உங்களுடைய பின்பக்கம் பார்வை, உங்கள் பார்வை பின்பக்கம் இருக்கட்டும். கையை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி இருக்கட்டும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸ்லோவாக அப் பண்ணுங்க. கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி காலை வந்து பெருவிரல் பிடிக்க முடியல, இந்த கணுக்கால் பிடிச்சிக்கலாம். கணுக்காலை பிடிச்சி நல்லா ஸ்ட்ரெச் பண்ணலாம். பின்னாடி பார்க்கலாம். இந்த ஸ்ட்ரெச்சிங் வந்து நல்லா இருக்கணும். உங்களால் எங்கே வருதோ நீல கணுக்காலில் கால் பெருவிரல் 3 இடத்தையும் நீங்கள் டார்கெட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நீ பகுதியில் ஸ்ட்ரெச் பண்ணி நல்லா பின்னாடி பாருங்கள். கொஞ்சம் பாடியை முன்னாடி கொண்டு வந்து கணுக்கால் பிடிங்க, ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா கால் பெருவிரலையே பிடிச்சிட்டு ஸ்ட்ரெச் பண்ணலாம். ஓகே, இப்போ ஆப்போசிட் பண்ண போகிறோம். அதே கண்டிஷன் தான். 3 இடத்துல நீங்கள் டார்கெட் பண்ணலாம். ஷோல்டர் லெவல் கொண்டு வந்துடுங்க. இன்ஹேல் எஸ்கேல். நான் ஃபஸ்ட்டு நீ ஆண்ட வைக்கிறேன். ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு முதுவை நான் நல்லா டர்ன் பண்ணி பின்னாடி பார்க்குறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10. இதே இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணி கால் பெருவரில் பிடிச்சிங்கன்னா இன்னும் ஸ்ட்ரெச்சிங் இருக்கும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். இதே பொசிஷனில் ஃபார்வேர்டு பண்ணோம். இப்போ ட்விஸ்டிங் பண்ணோம். இப்போ மறுபடியும் ஃபார்வேர்டில் பண்ண போகிறோம். இது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ரைட், ஷோல்டர் லெவல் கொண்டு வந்துடுங்க. இன்ஹேல் ஹாப். நல்லா கையை ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரெச் பண்ணுங்க. டவுன். எவ்வளோ வருதோ அர்த்தம். ஹாப் டவுன் ஹாப்
கவுண்டிங் வேணாம். டவுன், அப். இப்போ கவுண்டிங்கோட பண்ண போகிறோம். ஸ்கேல் டவுன் 1 2 3 4 5. அப், டவுன் 1 2 3 4 5. அப், opposite. Down 1 2 3 4 5. Up, relax. இப்போ எனக்கு இது சிரமமாக இருக்குது, நான் ரொம்ப இந்த மாதிரி டவுன் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்வாங்க. நிறைய பேருக்கு கஷ்டமாக இருக்கும். இப்போ நம்ம இதை ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கு இன்னொரு எளிய முறை பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் காலை நான் மடக்கி வச்சுட்டேன், என்னுடைய 2 எல்போவையும் உள்ளே கொடுத்துட்டேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா காலை நான் ஸ்ட்ரெச் பண்ணி கொள்ளும்போது என்னுடைய பாடி ஆட்டோமேட்டிக்காக முன்னே வந்துடும். இப்போ ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. இன்ஹேல் அப். கொஞ்சம் கால் அப் பண்ணிங்கன்னா ரிலீஸ் ஆகிடும். அவ்வளோதான். இதே மாதிரி ஆப்போசிட்டும் பண்ணலாம். கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்கள். 3 to 5 ப்ரீத்திங். ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். காலை லெஃப்ட் லெக்கு நல்லா நான் மடக்கி வச்சுருக்கேன். இப்போ இதுக்குள்ளே என்னுடைய 2 எல்போவும் கொண்டு வந்துடுறேன். இதுக்கு காரணம் 2 எல்போவும் வரும்போது என்னுடைய வயிறு, செஸ்ட்டு, தொடைய ஒட்டினாப்புல இருக்கும். இப்போ ஸ்லோவாக டவுன் 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 டவுன். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெச் பண்ணுறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸ்லோவாக அப் பண்ணிங்கன்னா ரிலீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ரிலாக்ஸ். இந்த 2 சைட் பண்ண நம்ம மூணாவது பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட்லேயும் இதை பண்ணலாம். எப்படின்னா இதை பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வரணும். 1 2 3 4 5. கொஞ்சம் கொஞ்சமாக வாக் பண்ணுங்க. ஃபார்வர்டில் கஷ்டமாக இருக்கும், அதனால தான் சொல்கிறேன். எல்போ வச்சுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸ்லோவாக ரிலாக்ஸ். இது எல்லாமே ஃபார்வேர்டில் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும், அதுக்கு தான் சைட்வேஸில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃபார்வேர்ட் பண்ணுறோம். ஓகே, காலை சேர்த்து வச்சுக்கோங்க. ரிலாக்ஸ் 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 ரிலாக்ஸ். இப்போ ஒரு காலை எடுங்க, நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்க, கீழே விடுங்க, மேலே அழுத்துங்க. இதை ஒரு 10 டைம்ஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி ஃபார்வர்ட் பெண்டிங்க்கு பத்மாசனம், வஜ்ராசனம், இதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப அவசியமான ப்ரிப்பரேட்டிவ் எக்ஸசைஸ் இது. நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்க. ஒரு 5 to 10 டைம்ஸ். கீழே அழுத்துங்க, மேலே, கீழே அழுத்துங்க, மேலே. ரிலாக்ஸ். ரெண்டாவது ப்ரிப்பரேட்டி எல்போ, 2 எல்போக்கு நடுவில் உங்கள் காலை வச்சுட்டு முதுகு நேராக வச்சு நல்லா டேர்ன் பண்ணுங்க. ரைட் சைடு லெஃப்ட் சைடு டேர்ன் பண்ணுங்க. ஒரு 5 to 10 டைம்ஸ். அவ்வளோதான். ரிலாக்ஸ். ஆப்போசிட். ஒரு 5 to 10 டைம்ஸ் இது மாதிரி டேர்ன் பண்ணும்போதும் உங்களுக்கு ஃபார்வேர்டில் நல்லா ஃபார்வர்ட் பெண்ட் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பத்மாசனம் ஈஸியாக பண்ணலாம். எளிமையான ஆசனம் பண்ணுறதுக்கும் இது ஒரு ப்ரிப்பரேட்டிவ் எக்ஸசைஸாக இருக்கும். ஓகே, ரிலாக்ஸ். இப்போ பாருங்கள், அதே எக்ஸசைஸ் வேறு மாதிரி பண்ண போகிறோம். நவாசனம் பண்ணுவோம்ல, அதே இது மாற்றி பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், ஒவ்வொரு காலாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா 2 காலம் சேர்த்து வச்சு நவாசனம். அவ்வளோ எளிமையாக இருக்கும். இந்த மாடிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ எளிமையாக இருக்கும். எல்போவை உள்ளே கொண்டு வந்திருக்கேன். இப்போ பாருங்கள், இன்ஹேல் ஹாப், ஸ்ட்ரெச் ஸ்ட்ரெச் ஸ்ட்ரெச். அவ்வளோதான். உங்கள் சின்ன நீல டச் பண்ண முடிஞ்சால் பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இதை வேறு மாதிரியும் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா கால் 2 கால்லையும் 2 கையும் காலினுடைய 2 பகுதியிலும் பிடிச்சி ஸ்ட்ரெச் பண்ணி அப் பண்ணுங்க. இதை பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஆரம்பத்தில் கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஒரு வாரம் பொறுத்து நல்லா முதுகு நேராக வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம்.
ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ட்ரை பண்ணாமல் இந்த மாதிரி 1 வீக்குக்கு அப்புறமா நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணுறதுல ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகே, ஆப்போசிட் பாருங்கள் 3 விதமாகவும் சொல்லியிருக்கு. எல்போ வச்சுக்குங்க, லாக் பண்ணிக்குங்க, ஸ்லோவாக அப் பண்ணுங்க. அப் பண்ண பிறகு நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்க, கீழே போனீங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. கணுக்காலை பிடிச்சும் பண்ணலாம். காலினுடைய 2 பகுதியை உங்கள் 2 உள்ளங்கையால் வச்சு ஸ்ட்ரெச் பண்ணி 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸ்லோவாக டவுன் பண்ணுங்கள். நவாசனம் சேர்த்து 2 காலும் சேர்த்து பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், 2 கையும் எல்போவும் உள்ளே வச்சு நீக்கு கீழே லாக் பண்ணிட்டேன். வயிறு இப்போது தொடைகளால் அழுத்தப்பட்டிருக்கு. ஸ்லோவாக 2 காலையும் அப் பண்ணுறோம். இன்ஹேல் அப் அப். இது வரைக்கும் வந்தால் கூட ஓகே, ஏன்னா வயிறு அழுத்திட்டுருக்கு. முடிஞ்சால் பேலன்ஸ் பண்ணுங்கள், அப் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. முடியலன்னா இங்கே ஒரு கை வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு கை வச்சுட்டு ஸ்ட்ரெச் பண்ணலாம். ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். அவ்வளோதான். இப்போ நவாசனத்தையே ஒவ்வொரு காலாக தனித்தனியே பண்ணியிருக்கோம். உபவிஷ்ட கோணாசனத்தை ஃபார்வர்ட் பெண்ட் பண்ணுறதுக்காக பண்ணியிருக்கோம். இது 2 தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாடிஃபை பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குழிய பாதாசனம், பட்டர்ஃப்ளை. இந்த ப்ரிப்பரேட்டரி எக்ஸசைஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பட்டர்ஃப்ளை பண்ணுறதுக்கு. இதை ஒரு 10 டைம்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பட்டர்ஃப்ளை பண்ணுங்கள். ஓகே, காலை சேர்த்து வைங்க, கைகளை கொஞ்சம் நல்லா ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோ அற்புதமான ஆசனம். இந்த ஆசனம் டெய்லி பண்ணணும். எல்லோருக்கும் முக்கியமாக நம்ம வந்து எளிமையான ஆசனம். எடுத்த உடனே இந்த மாதிரி க்ளோஸ்அப்பில் கொண்டு வரணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் ஃபார்வர்டில் இருக்கட்டும், கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். முதுகு மட்டும் கூன் போட்டுறாமல் கொஞ்சம் நேராக வச்சுக்கோங்க. முட்டியில் வச்சு இது மாதிரி புஷ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா 1 வீக்குக்கு அப்புறமா கொஞ்சம் க்ளோஸ் பண்ணுங்கள், மறுபடியும் புஷ் பண்ணுங்கள், ஸ்லோவாக புஷ் பண்ணுங்கள். இந்த மாதிரி புஷ் பண்ணும்போது உங்களுடைய பாடியை முன்னாடி கொண்டு வந்துட்டு புஷ் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் முன்னாடி. இது ஒரு 3rd வீக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே கீழே. வீக்கில் வந்து அப் டவுன் பண்ணும்போது உங்களுக்கு ஃபுல்லாகவே தரையில் வந்து நின்றுடும். 2 காலுமே தரையில் வந்து நின்றுடும். இப்போ ஸ்லோவாக இன்ஹேல், எக்ஸ்ஹேல், டவுன் 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 டவுன். 1 2 3 4 5 6 7 8 9 10. இன்ஹேல் அப். அவ்வளோதான், புதிய பாதாசனம் முடிஞ்சுது. ஈஸியாக பண்ணிட்டு போயிடலாம். ரிலாக்ஸ் 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 ரிலாக்ஸ். இப்போ பாருங்கள், எளிமையான முறையில் வஜ்ராசனத்துலேருந்து செய்யக்கூடிய ஆசனங்கள் பாருங்க. வஜ்ராசனம். ஓகே, கைகளை பின்னாடி கட்டிக்குங்க. வஜ்ராசனம் அவ்வளோ அருமையான ஆசனம். எப்போனாலும் செய்யலாம். ஆனால் வஜ்ராசனம் மட்டும்தான் செய்யணும். சாப்பிட்ட பிறகு வஜ்ராசனம் மட்டும் இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணி கண்களை மூடி ஒரு 5 மினிட்ஸ் இருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கையை நான் ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் சாப்பிட்ட பிறகு செய்யக்கூடாது. வஜ்ராசனம் மட்டும் அலோடு. ஒரே ஒரு ஆசனம் வஜ்ராசனம் செய்யலாம். இன்ஹேல், எக்ஸ்ஹேல். எளிமையான முறையில் ஸ்லோவாக டவுன் பண்ணுங்க. இல்லை என்னால் கையை ஸ்ட்ரெச் பண்ண முடியலன்னா பின்னாடி கை கட்டிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை பாருங்க, மகா முத்ரா, ரொம்ப இருக்கத்திலே மிக அற்புதமான முத்ரா. இன்ஹேல், எக்ஸ்ஹேல், டவுன். அவ்வளோதான். 2 தொடையும் வயிறு அழுத்தும். வயிறுடைய உள் உறுப்புகளுக்கு அவ்வளோ நல்லது. சர்க்கரை வியாதிக்கிறவங்களுக்கு இது அவ்வளோ அற்புதமான. வயிற்றில் இருக்கிற ஆர்கன்ஸ் நல்லா தூண்டும், ஹார்மோன் சுரப்பிகளுக்கு. அதே போல் பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பை, மாதவிடாய் பிரச்சனைக்கு அற்புதமான ஆசனம். இதில் ஒரு 10 20 30 கவுண்ட் இருக்கலாம். அப். பின்னாடி கை கட்ட முடியலன்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை. முன்பக்கமாக இந்த மாதிரி வாங்க, பிடிச்சிக்குங்க, ஸ்லோவாக வாக் பண்ணுங்க. அவ்வளோதான். சைல்ட் போஸ்ட் பாலாசனம். 1
2 3 4 5 6 7 8 9 10. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா எல்போ வச்சு ஸ்ட்ரெச் பண்ணலாம். இதில் ஒரு 10 கவுண்ட் இருக்கலாம். இங்கேருந்து அப்படியே அப் பண்ணலாம், ட்விஸ்ட் பண்ணலாம். இதில் ஒரு 10 கவுண்ட், இதில் ஒரு 10 கவுண்ட். ரிலாக்ஸ். எல்லாமே எளிமையான ஆசனங்கள் தான். இது இப்போ செய்கிற ஆசனங்கள் எல்லாமே எளிமையான ஆசனங்கள் தான். மஜ்ஜரி வாங்க, காலை கொஞ்சம் அகலமாக வச்சுக்கோங்க. ஸ்லோவாக முதுவை அப் பண்ணுங்க, சிரமப்படாமல் பண்ணுங்க. ஸ்லோவாக டவுன் பண்ணுங்க. கேட் கவ் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணுங்க. மேலே பாருங்க, முடிஞ்ச வரைக்கும் மேலே பாருங்க, ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க. டவுன் அப் டவுன். இது 5 to 10 டைம் ஃபர்ஸ்ட் வீக்கு. செகண்ட் வீக் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போஸ்டா இன்ஹேல் எஸ்கேல், இன்ஹேல் எஸ்கேல், இன்ஹேல் எஸ்கேல், இன்ஹேல் எஸ்கேல். செகண்ட் அண்ட் தேர்ட் வீக் இந்த அளவு பண்ணால் போதும். ஃபோர்த் வீக் நீங்கள் ரெகுலராக பண்ணுவீங்கன்னா ஃபோர்த் வீக் பார்த்தீங்கன்னா டாக் பிரீத்திங் இதிலே பண்ணலாம். இந்த பாருங்க, inhale, exhale. அவ்வளோதான். கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்க. ரிலாக்ஸ். இவ்வளோ அற்புதமான பயிற்சி. 4 வீக்குக்கு 4 வாரத்துக்கு 4 வீக்குக்கு நம்ம எப்படி பண்ணணும்னு சொல்லியாச்சு. இந்த கேட் கவ்வை ஸ்லோவாக ஆரம்பித்து 4th வீக்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணலாம். ஓகே, இப்போ மலாசனம் ரொம்ப அற்புதமான ஆசனம். மலாசனம் பாருங்க, இந்த மாதிரி நல்லா சிட் பண்ணிக்கோங்க. கணுக்காலையும் பிடிச்சிக்கலாம், இல்லைன்னா கால் உள்ளங்கை 2 கையும் உள்ளங்கையில் இருக்கட்டும். இந்த மாதிரி அப்போ தான் ஈஸியாக இருக்கும். இதை பாருங்க, 1 2 3 4 5. இப்போ அப்படியே ஸ்லோவாக அப் பண்ணுங்க. ஸ்லோவாக உங்களுடைய வெயிட்டு முன்னாடி இருக்கும். 1 2 3 4 5. ரிலாக்ஸ். நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்க. 1 2 3 4 5. 1 2 3 4 5. இந்த மாதிரி 3 டைம்ஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா புஷ் பண்ணுங்க. நல்லா புஷ் பண்ணிவிட்டு உங்களுடைய குதிக்கால் அப் பண்ணுங்க. இந்த மாதிரி அப் பண்ணும்போது நிறைய பெனிஃபிட் இருக்குது. கை ப்ரையர் போஸ்ட் இருக்கட்டும், மேலே பாருங்கள். இந்த மாதிரி ஸ்லோவாக 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸ்லோவாக அதே தான் ரிப்பீட் பண்ண போகிறோம். ஆனால் பார்த்தீங்கன்னா காலை கொஞ்சம் குதிக்காலை அப் பண்ண போகிறோம். பாருங்கள், கையை வச்சுக்குங்க. அப், குதிக்காலை அப் பண்ணிடுறோம் பாருங்கள். 1 2 3 4 5. ஓகே, இது மாதிரி ஒரு 3 டைம்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய லெஃப்ட் ஹேண்டை ரைட்டு லெக்கில் கீழே கணுக்காலில் வச்சுட்டு இதை பாருங்கள். 1 2 3 4 5. அப்படியே லெக் சேஞ்ச் பண்ணிங்க ஆப்போசிட்டில். 1 2 3 4 5. ரிலாக்ஸ். 5 கவுண்ட் நான் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃபஸ்ட் வாரம் 5 கவுண்ட் பண்ணுங்கள். செகண்ட் வாரம் 15 30 கவுண்ட் வரைக்கும் பண்ணலாம். இது எளிமையான ஆசனம் தான். இதில் எந்த டிஃபிகல்ட்டியும் கிடையாது. இப்போ உட்கட்டாசனம் நம்மளும் பண்ணணும். அப்போ பார்த்தீங்கன்னா உட்கட்டாசனம் ஒவ்வொருத்தருக்கு கஷ்டமாக இருக்கும். அதை மாடிஃபை பண்ணி பண்ணலாம். இதை பாருங்கள், மலாசனத்துலேருந்தே அதை உட்கட்டாசனம் பண்ணலாம். 2 நீலையும் உங்களுடைய உள்ளங்கை வச்சுக்கோங்க. ஸ்லோவாக இன்ஹேல் அப். அவ்வளோதான். 1 2 3 4 5. இதில் 10 கவுண்ட் 15 கவுண்ட் வரைக்கும் இருக்கலாம். இதையே மாடிஃபை பண்ணி இதை பாருங்கள். என்னுடைய லெஃப்ட் ஹேண்டுடைய உள்ளங்கை ரைட் நீயில் இருக்குது, ரைட் ஹேண்டுடைய உள்ளங்கை லெஃப்ட் நீயில் இருக்குது. இதை நான் ஃபோல்ட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிட்டேன். இப்போ இதனுடைய சப்போர்ட்லேயே அப். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். ஏன்னா உங்களுக்கு உங்களுடைய பாடி வெயிட் இதில் உட்காரும். இந்த மாதிரி உட்காரும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், சிரமம் இருக்காது. இதை பாருங்கள். 1 இதை பேஸ்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். 1 2 3 4 5.
என்னால் எனக்கு இப்போ நல்லா பண்ண முடியும்னு நினைக்கிறவங்க கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. 1 2 3 4 5. இதை பாருங்கள். முடியாதவங்க இந்த மாதிரி வச்சு நல்லா எஃபெக்டான ஆசனம். ரிலாக்ஸ். ஒரு 5 கவுண்ட் 10 கவுண்ட் மட்டும் பண்ணுங்க. முடிஞ்சவங்க இதை ஸ்ட்ரெச் பண்ணலாம். ரிலாக்ஸ். இது எல்லாமே எளிமையான ஆசனங்கள் தான். ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். ஸோ உஷ்டாசனம் பண்ணணும். அதுக்கு பதில் பார்த்தீங்கன்னா நம்ம மாடிஃபை பண்ணி ஒரு கால் மட்டும் பத்மாசனம் போடுறோம், ஒரு கால் கீழே போடுறோம். கீழே வச்சுக்கிறோம். எளிமையான ஆசனன்றதுனால நம்ம அர்த்த பத்மாசனம் ப்ரிப்பேர் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா இதில் 3 விதமாக நம்ம பண்ண போகிறோம். 3மே வந்து பார்த்தீங்கன்னா எளிமையான ஆசனம், மாடிஃபை பண்ணது தான். இதை பாருங்கள், பின்னாடி கை வச்சுருக்கேன். ஸ்லோவாக இப்போ மட்டும் அப் பண்ணுறேன். என்னுடைய வெயிட் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கைக்கு வந்துடும். இன்ஹேல் ஹாப். அவ்வளோதான். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இதுலேருந்து அப்படியே அடுத்த ஆசனம் பாருங்கள். டேபிள் போஸ். இதில் 10 கவுண்ட் 20 கவுண்ட் 30 கவுண்ட் வரைக்கும் இருக்கலாம். 2 டைம்ஸ் இல்லைன்னா 3 டைம்ஸ் பண்ணலாம். இன்ஹேல் ஹாப். பாருங்கள், எளிமையாக. அவ்வளோதான். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இதில் ஏதாச்சும் ஒன்று, இந்த 3த்துல எதனா ஒன்று செய்யலாம் நீங்கள். ரிலாக்ஸ். இப்போ பாருங்கள், காலை நீட்டிட்டேன். இந்த 3மே நீங்கள் செய்யலாம். 3த்துல ஒவ்வொரு வாரம் ஒவ்வொன்று எடுத்துட்டு செய்யலாம். இன்ஹேல் ஹாப். அவ்வளோதான். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். ரிலாக்ஸ் பண்ணுங்கள். கைகளை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்கள். இடையில பார்த்தீங்கன்னா உங்களுடைய நீலெல்லாம் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணலாம். ஒவ்வொரு ஆசனத்துக்கும் நடுவில் 5 ப்ரீத்திங் மினிமம் ரிலாக்ஸ் பண்ணுங்கள். ரிலாக்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஆகர்ண தனுராசனம். இதுவும் பார்த்தீங்கன்னா நேராக எடுத்து போயிட்டு என்னால் கை பிடிக்க முடியாதுன்றவங்களுக்கும் பண்ண முடியும். பார்த்தீங்கன்னா நான் 2 காலம் பிடிக்கிறேன். பிடிக்கணுன்னு அவசியம் இல்லை. ஒரு காலை பெண்ட் பண்ணிங்க ஃபஸ்ட்டே. இப்போ பிடிங்க. இப்போ பிடிச்சிட்டு கணுக்கால் பிடிங்க, கால் பிடிங்க. ஸ்லோவாக அப் பண்ணுங்க, ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். பின்னாடி பாருங்கள். என்னால் விரல பிடிக்க முடியாதுன்னா இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஸ்ட்ரெச் பண்ணலாம். முடியாதுன்னு அவசியம் இல்லை. முடியாமல் விரல பிடிச்சி தூக்கணும்னு அவசியம் இல்லை. சைடில் உங்களுடைய உள்ளங்கையை உள்ளங்காலினுடைய அடிப்பகுதியில் பிடிச்சி ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். 1 2 3 4 5 கவுண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். 4 வீக்கில் 20 கவுண்ட் வந்துடுங்க. ஒவ்வொரு வாரமும் 5 கவுண்ட் அதிகமாக்குங்க. ஸ்லோவாக ஆப்போசிட். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். ரிலாக்ஸ். நம்ம ஏற்கனவே பண்ண மாதிரி 3 பிராணாயமும் 3 ப்ரீத்திங் பண்ணணும். 1 இருதய முத்திரை. பார்த்தீங்கன்னா ஆள்காட்டி விரல் கீழே வச்சுக்கணும். மோதிர விரல் நடு விரலை வச்சுக்கிட்டு உஜய் பிராணாயமம் பண்ணணும். இது ஒரு 5 மினிட்ஸ் முடிஞ்ச பிறகு அபானவாயு முத்திரை. அதில் பஸ்ரிகா, கபாலபதி எது வேணாலும் பண்ணலாம். வருண் முத்திரையில் ஓம் சொல்லணும். அது முடித்த பிறகு 5 to 10 மினிட்ஸ் வந்து ஃப்ரீயாக சாந்தி ஆசனம் படுத்துருங்க. லை டவுன் பண்ணுங்கள். கால் அகலமாக வைங்க. ரிலாக்ஸாக படுத்துருங்க. தேங்க்யூ. எல்லாமே எளிமையான ஆசனங்கள். பார்த்துட்டு மறுபடியும் கூட